வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 2 மாதங்களுக்கு மேல் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 2 மாதங்களுக்கு மேல் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து 2 மாதங்களுக்கு மேல் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார். ஏழை எளிய மாணவர்கள் கைடு புத்தகங்கள், பேக், நோட்புக், படிப்பிற்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை பதிவு செய்து பெற்று வருகின்றனர். மாணவர்கள் இதுபோன்று தங்கள் பகுதிகளில் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். வக்கீலானன்ட்ட 3 கைடு கேட்டிருந்தேன். தமிழ், சயின்ஸு, இங்கிலீஷ் கேட்டிருந்தேன். அண்ணா எங்கள் 4 பேருக்கு வாங்கி கொடுத்துறாரு. வக்கீலானனுக்கு ரொம்ப வக்கீலான வாங்கி கொடுத்துறாங்க. வக்கீலானன் நன்றி. வக்கீலான கைடு வாங்கி தந்தாரு. வக்கீலானனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2 பொண்ணுங்க 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு கைடும் புக்கு உதவிக்காக இங்கே வக்கீல் சாரை பார்க்க வந்தேன். உடனே கேட்டதுக்கு உடனே வாங்கி தரேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பசங்களுக்கு படிப்பு உதவிக்கு மேலே உதவி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி சார். வக்கீல் சார் எல்லா பசங்களுக்கு அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு கூலி வேலை செய்வாங்க. புக்கு, நோட்டு, பேக்கெல்லாம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கேட்டோம், கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வக்கீல் சாருக்கு ரொம்ப கேட்டால் நோட்டு, புக்கு, பேனா எல்லாம் கொடுத்தாரு. வக்கீல் சாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வக்கீல் அண்ணா கிட்ட நோட்டு, பேகு, புக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம். அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. வக்கீல் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் பெருசாகிட்டா வக்கீல் சார் மாதிரி எல்லாரும் சேவை பண்ணிட்டோம். என்கிட்ட நோட்டுலன்னு வக்கீல் சார்ட்ட ஹெல்ப் கேட்டேன். அவங்க செஞ்சாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஹெல்ப் கேட்டேன். என் பையனுக்கு கைடு, பேகு, நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. அழியா செல்வத்தை நிறைய பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வக்கீல் சாருக்கு மிக மிக நன்றி. வாங்கி கொடுக்குறாரு. இந்த வருஷமும் நாங்கள் நோட்லாம் கேட்டோம். வக்கீல் நான் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. நம்ம வக்கீல் சார்கிட்ட வருஷம் உதவி வாங்கிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் உதவி வாங்குறோம். வக்கீல் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் துகான மக்களிலேருந்து வரேன். வீட்டில் இருக்கிற பசங்க இது வக்கீலானன்ட்ட கைடு வாங்கி கொடு அப்படின்னாங்க. நான் நேற்று வக்கீலானன்ட்ட கேட்டிருந்தேன். வக்கீலான இன்னைக்கே எனக்கு கைடு வாங்கி தரேன். வக்கீலானனுக்கு ரொம்ப நன்றி. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வேண்டுகோள். புதுச்சேரிக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்தார். நேற்று ஜிப்மரில் மருத்துவ மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் கல்வியை விட சமநிலைப்படுத்தும் சக்தி வேறு எதற்கும் இல்லை. இந்தியாவின் கல்வி சூழல் அமைப்பில் முதலீடு செய்ய தொழில்கள் மற்றும் பெரு நிறுவனங்கள் முன்வர வேண்டும். இந்த முயற்சி கல்வியை வணிகமயமாக்குதலுக்காக இருக்கக்கூடாது. இந்தியாவின் பாரம்பரிய குருகுல முறையுடன் ஒத்துப்போக வேண்டும் என்றும் உறுதியான ஆளுமை கொள்கைகள் நமது இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்குகின்றன. நமது இளைஞர்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்போதும் தேசத்தை முதலில் வைத்திருங்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டிருங்கள். தோல்வி பயம் இல்லாமல் கருத்துக்களை செயல்படுத்துங்கள். தோல்வி என்பது ஒரு கட்டுக்கதை. தோல்வி ஒரு பின்னடைவு அல்ல, வெற்றியை நோக்கிய ஒரு படி. ஒவ்வொரு பெரிய பயணமும் தடைகளையும் பாறைகளையும் சந்திக்கிறது. ஆனால் விடாமுயற்சி வெற்றியை வரையறுக்கிறது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மொழியின் வளத்தை பொறுத்தவரை நம் ஒரு தனித்துவமான தேசம். நம் நாட்டில் 11 பாரம்பரிய மொழிகள் உள்ளன. ராஜ்யசபாவின் தலைவராக உறுப்பினர்கள் 22 மொழிகளில் பேசுவதற்கான வாய்ப்பை நான் வழங்குகின்றேன். அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றனர் என்றும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட நமது தேசிய கல்விக் கொள்கை 2020 தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இது இந்தியாவின் கல்வி பயணத்தில் ஒரு திருப்புமுனையான தருணம். இது இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் தங்கள் எண்ணத்தை மறுசீலனை செய்து வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தேசிய கல்விக் கொள்கை நமது இளைஞர்கள் தங்கள் திறமையையும் ஆற்றலையும் முழுமையாக பயன்படுத்த அனுமதிக்கிறது. அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. பிரிவினைவாதமும் மொழி கற்றலும் வேறுபட்ட துருவங்கள்.
எதிர்கால தொழில்நுட்பங்களில் ஆராய்ச்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஏஐ மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முதல் சுற்றுச்சூழல் வரை, அறிவியல் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வரை இந்தியாவின் அசல் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆராய்ச்சிகளில் ஆழமாக முதலீடு செய்ய வேண்டும். இந்தியர்களாகிய நமது விசுவாசம் சிறிதளவும் பாதிக்கப்படக்கூடாது. மதம், கலாச்சாரம், மொழியை தாண்டி நாம் முதலிலும் கடைசியிலும் இந்தியர்கள். இந்தியர்களை தவிர வேறு எவருடனும் இருக்கக்கூடாது. தைரியம், உறுதிப்பாடு மற்றும் அர்ப்பணிப்புடன் முன்னேறுங்கள். உங்கள் நாட்டை பெருமைப்படுத்துங்கள் என டாக்டர் அம்பேத்கரின் ஒரு சிந்தனையை கூறி உரையை முடித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், எம்பிக்கள் செல்வகணபதி, வைத்திலிங்கம், எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வி. மணவெளி திருவேணி நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் 41 லட்சம் மதிப்பீட்டில் பழுதுபார்க்கும் பணி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி ஒதியம்பட்டு கிராமம் திருவேணி நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள் பிளாக் A1, A2, A3 மற்றும் B1 புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் ரூபாய் 41,33,000 மதிப்பீட்டில் சிறப்பு பழுதுபார்ப்பு மற்றும் தற்போதுள்ள உட்புற சாலைகள் மற்றும் வடிகால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா. சிவா அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜையினை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், ஞானசுந்தரம், பாலகுரு, வாசு, ராஜேந்திரன், ஜீவா, நடராஜ், வேலு, சுரேஷ், கந்தசாமி, சேகர், தயாளன், ஆறுமுகம், கவியரசன், முருகன், விருதாச்சலம், நாகராஜ், சுப்பிரமணி, அங்காளன், பூபாலன், செல்வம், கோவிந்தசாமி, திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், ஆதிதிராவிட அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுச தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், ஆதிதிராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் ஜனா, செல்வம், முத்து, முருகேசன், ராமஜெயம், பாலு, ரகு, ராஜா, ராமு, கோதண்டம், சிலம்பு, பாண்டியன், ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி பாஜகவினர் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர். மதுரையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் முருகன் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சியினர் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக முன்னோட்டமாக அரியாங்குப்பம் தொகுதி பாஜகவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கோட்டைமேடு முருகர் கோவிலில் மாலை அணிவித்து விரதமேற்று பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் வசந்தராஜ், மாவட்ட பொது செயலாளர் அய்யனாரப்பன், திரைப்பட இயக்குனரும் ஸ்கந்த கைலாயம் அறக்கட்டளையின் நிறுவனருமான பிரதாப் முரளி முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் கார்த்திகேயன் மற்றும் ஓபிசி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர். மேலும் இக்கட்சி நிர்வாகிகள் ஆறுமுகம், வெங்கடேசன், அன்பழகன், பெருமாள், ராஜா, வரதராசு, ராகவன், சீனுமோகன், சசி, பார்த்திபன், பிரதீப், ஈஸ்வரன், ராமமூர்த்தி, செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் மாலை அணிவித்து முருகனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபட்டனர். புதுச்சேரி கோர்க்காடு VIP நகரில் உள்ள புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி அகரம் சார்பாக அகில உலக யோகா தினத்தை முன்னிட்டு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது.
கோர்க்காடு விஐபி நகர் பகுதியில் அமைந்துள்ள புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் சார்பில் அகில உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் தலைவர் சதீஷ் பாபு தலைமை தாங்கினார். முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியோர்களுக்கு அகரம் உறுப்பினர்கள் ராகினி, ஸ்ரீனிவாஸ், கற்பகம், பூவிழி ஆகியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு யோகா பயிற்சியை கற்றுக் கொடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் முதியோர் இல்லத்தில் நிர்வாகி மோகன் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். இல்லத்தின் யோகா பயிற்சியாளர் ஜெயதீபன், ராஜ்குமார், கண்ணன், சுகுணா, மோகன் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதித்யா, உஷா, சோபனா ஆகியோர் செய்திருந்தனர். சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சுகாதாரத்துறை வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மற்றும் அதற்கு துணை நின்ற அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தது. அதன்படி சட்டமன்றம் அருகே ஒன்று கூடி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் பேரணியாக சென்று மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் என் வீடு என் நலம் திட்டம் தொடக்கம். வீட்டு தோட்ட வளர்ச்சிக்கு 100% மானிய உதவி நிகழ்வில் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகம் மற்றும் தாவரவியல் பூங்கா சார்பில் என் வீடு என் நலம் திட்டத்தின் கீழ் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் வீட்டு காய்கறி மற்றும் மாடி தோட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் 100% மானியத்தில் தோட்டக்கலை தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்வை பொறுத்தவாறு வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் தமிழ்நாட்டை போல விவசாயத்துறைக்கு தனி பட்ஜெட் அமைத்துள்ளதை குறிப்பிட்டு புதுச்சேரியிலும் விவசாய வளர்ச்சிக்காக தனி பட்ஜெட் வகுத்தால்தான் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் விவசாயிகள் இல்லையெனில் எதுவும் இல்லை என வலியுறுத்தி விவசாயிகளின் பங்கையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டி நன்றி தெரிவித்து வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை செயலர், தோட்டக்கலை இயக்குனர், பயனாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். மாண்புமிகு முதல்வர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டுள்ளது. செக்ரட்டரி மறையுது, ஸ்பீக்கர் மறையுது, செக்ரட்டரி மறையுது. இந்த என் வீடு என் நலம் திட்டமானது சிறப்பாக மாண்புமிகு முதல்வர் மற்றும் மாநில கைகளால் எளிமையாக காட்சிப்படுத்தி தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த விவசாய நலத்துறையுடைய இந்த
அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்ற என் வீடு என் நலம் என்ற திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்ற மாண்பு முதல்வர் மக்கள் முதல்வர் அண்ணன் ரங்கசாமி அவர்களே, எங்கள் பேரவைத் தலைவர் மாண்புமிகு சகோதரர் செல்வம் அவர்களே, இந்த வேளாண்மை துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு திரு ஜெயக்குமார் அவர்களே, துறை செயலாளர் அன்பு சகோதரர் நெற்றியன் அவர்களே, இந்த இயக்குனர் வசந்தகுமார் அவர்களே மற்றும் இந்த வர்க்கத்தில் உள்ள விவசாய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகிட்ட கிராமப்புறத்தில் தான் இருப்பாங்க, இல்ல நகர்ப்புறத்திலே இருப்பாங்கன்றதுக்கு தான் எங்களுடைய எடுத்துக்காட்டா. நகர்ப்புறத்திலையும் தோட்டக்கலையை செய்ய முடியும் இந்த எடுத்துக்காட்டா தான் இந்த திட்டம் தொடங்குறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு இலவசமா பொருளை கொடுத்து மக்களை ஊக்குவிக்க நம் முதல்வர்களுக்கும் விவசாயத்துறை அமைச்சருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஒரு ஜாதி வயது இல்லாட்டினா இந்த உலகத்துக்கு கலாட்டம் விவசாயத்துனா ஒன்பே கிடையாது. துறைகள்ல சிறந்த துறை காவல்துறை அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த துறை பொறுத்தவரை விவசாயத்துறை. நான் கூட தமிழ்நாட்டுல விவசாயத்துறைக்கு தனி பட்ஜெட்டே போடுவோம். அது மாதிரி பாண்டிச்சேரி கூட போட்டா நம்ம அமைச்சர் சிறப்பாக செய்வார்னு என்னுடைய நோக்கம். இது நான் முதல்ல ஒரு கோரிக்கையா வச்சேன். ஏன்னா அவர் நல்ல சிறப்பானவர். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு துறை கூட அவருக்கு தான். அவர் வந்து இந்த 1000 பணம் பெண்கள் கொடுத்தாங்க. அது கூட 2000 முதலமைச்சராக இருந்தாலும் அதை வலியுறுத்தி கேட்டவர் வந்து அமைச்சர் தான். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அமைச்சர் வந்து மஞ்சாட்டக்காரங்க கூட 1000 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏழ்மையாக தான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அதை சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல விஷயங்களை இந்த மாதிரி விவசாயத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விவசாயத்துறை நம்மளுடைய சாப்பாடு தான். நமக்கு வந்து மனுஷன் வாழறதே எதுக்காக? கரெக்டா காலையில மத்தியானம் சாயந்தரம் பசி. அப்ப அதை தீக்கிறதுக்கு தான் உலக வாழ்க்கை மனுஷனோட வாழ்க்கையா இருக்கும். இந்த ஒரு ஜாண்டு வயசுக்காக தான் எல்லா வேலையும் செய்யும். நாட்டுடைய பாதுகாப்பு எல்லாமே இருக்குல்ல. எல்லாம் எங்க சுத்தி வரும்னா அந்த ஒரு ஜாண்டு வயசு சுத்தம். பாட்டு கூட இருக்கு. ஒரு ஜாண்டு வயது இல்லாட்டா இந்த உலகத்துக்கு இருக்கு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை, முக்கியமான அம்சம் விடப்பட்டது. இந்த தோட்டக்கலையை நம்ம பயன்படுத்தி நம்ம வீடுகள்ல தோட்டங்கள்ல இந்த மாதிரி வந்து அதாவது நகர்ப்புறத்தில் கிராமப்புறத்தில் நிறைய செய்வாங்க தெரியும். நகர்ப்புறத்துல இந்த மாதிரி எங்க தொழில கூட அப்படி நிறைய பேர் வந்து சந்தோஷம் வந்தது. இன்னும் குழுக்கள்லாம் நிறைய எடுத்து தரணும்னாங்க. அதெல்லாம் அவங்களாம் பெற்று நல்ல ஒரு தோட்டக்கலையில நம்மளும் நகர்ப்புறத்தில் இருக்கணும், கிராமப்புறத்திற்கு ஈக்குவலான காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதுக்கு பயன்படுத்துறது கேட்டு இந்த நல்ல வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. புதுச்சேரி மிஷன் வீதி புனித அந்தோனியார் ஆலய பெருவிழா தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் புனித அந்தோனியார் ஆலயத்தில் புனித அந்தோனியாரின் ஆண்டு பெருவிழா கொண்டாட்டம் கடந்த 5ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நவநாட்களில் தினமும் காலை மாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நேற்று மாலை புனித அந்தோனியாரின் தேர்பவனி நடந்தது. அதில் அனிபால் கெனடி எம்எல்ஏ மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மிஷன் வீதியில் தொடங்கிய இந்த தேர்பவனி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து இன்று கொடியிறக்கம் மற்றும் திருப்பலியுடன் திருவிழா நிறைவு பெற்றது. புதுச்சேரி முல்லா வீதி தர்கா கந்தூரி உருஸ் நிகழ்ச்சியையொட்டி சந்தனக்கூட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முல்லா வீதியில் அஜ்ரத் சையத் அகமத் மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஷரீப்பின் இவ்வாண்டு கந்தூரி உருஸ் நிகழ்ச்சிகள் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 10 நாட்கள் மௌலூது ஷரீஃப் ஓதும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக சந்தனக்கூட ஊர்வலம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து இறுதியாக தர்காவை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் சத்குரு பக் கிர்மார்க்கர்கள் பங்கேற்று ராத்திரிபூ நிகழ்ச்சியை நடத்தினர்.
நிகழ்ச்சியில் வக்பு போர்டு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அகமது, மார்க்க அறிஞர் அப்துல் ரஹ்மான், சமூக சேவகி பாத்திமா அலி, முத்தவல்லி ஜஹீர் ஹுசேன், வக்பு அத்கார் இஸ்மாயில் மற்றும் ஜமாத்தாரர்கள், இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில வக்பு வாரியம் செய்திருந்தது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அணி மாநில தலைவருக்கு நிர்வாகிகள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்புசாரா தொழிலாளர் அணியின் மாநில நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்ட பொதுச் செயலாளர் கணேஷ் குமார், பொருளாளர் வீரையன், துணைத் தலைவர்கள் சக்திவேல், அமரன், செயலாளர்கள் ஐயனாரப்பன், இளவரசன், ராமலிங்கம், இணை செயலாளர் கிருபாகரன், செயற்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன் மற்றும் திவாகர் என்கின்ற ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அமைப்புசாரா தொழிலாளர் அணியின் தலைவர் காத்தவராயனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் நடவடிக்கைகள் குறித்து நிர்வாகிகளுடன் கலந்தாலோசிக்கப்பட்டது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.